جميع محامده كلها ما علمت منها وما لم أعلم وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين الحمد لله الذي تواضع كل شيء لعظمته والحمد لله الذي ذل كل شيء لعزته والحمد لله الذي خضع كل شيء لملكه والحمد لله الذي استسلم كل شيء لقدرته عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله يا أصحاب الوقت أعيذ بحكم نيابتي عن حكمكم. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த இந்த ஷஅபானுடைய மாதத்தில் சங்கையான ஜும்ஆவுடைய நல்ல நாளில் பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகாரம் பெறுகிற அந்தஸ்தை அடைந்திருக்கிற இந்த நல்ல பொழுதில் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக நம்மையெல்லாம் இங்கே ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹுவினுடைய அளப்பெரும் கருணையும் கிருபையின் காரணத்தினால் ரமலானினுடைய எல்லை வரைக்கும் அல்லாஹ் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறான். இன்றும் கூட மரணத்தினுடைய தகவல்கள் நமது செவிகளில் விழுகிற பொழுது அல்லாஹ் நம்மை அவன் ஆயுளை கொஞ்சம் நீட்டித்து கொடுத்து ரமலானை தொடுகிற நிர்பாக்கியத்தை தர வேண்டுமே என்ற எண்ணங்களும் துவாக்களும் மேலிடுகிறார். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அந்த ரமலானை அடைகிற அதை முழுமையாக பயன்படுத்துகிற பெரும் பாக்கியத்தை நசீபாக்கி தருவானாக. உயர்ந்த ரமலான் இன்ஷா அல்லாஹ் இன்று பிறை தென்படும் பட்சத்தில் இன்று இரவு ரமலான் துவங்க இருக்கிறது. இல்லை என்றால் நாளை மகரிபிலிருந்து ரமலான் கண்டிப்பாக துவங்கிவிடும். இன்று சந்தேகத்திற்குரியது ஷக்கான நாள் என்று அறிவிப்பு செய்யப்படுகிறது. பிறை பார்க்கும் பட்சத்தில் முறையான அறிவிப்புகள் கிடைக்கிற பொழுது இன்று ரமலான் உடைய அந்த மாதம் துவங்கிவிடும். இல்லை என்றால் இன்ஷா அல்லாஹ் நாளை மகரிபிலிருந்து ரமலானினுடைய துவக்கம் என்பது நிச்சயமாகவே அமைந்துவிடும். எது எப்படி இருந்தாலும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ரமலானை நமக்கு பிரிவினைகளை விட்டும் நீக்கப்பட்டதாக ஒற்றுமை மிகுந்ததாக நம் சமூகத்திற்கு அந்த ரமலானை அடையாளப்படுத்தி தருவானாக. அருள்மறை குர்ஆனில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கான ஒரு அறிவுறுத்தலை அவன் தருகிற வரிசையில் அல்லாஹ் சொல்லித் தருகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை தக்வா செய்து கொள்ளுங்கள். ஒல் தன்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகதின், நாளைக்காக ஆத்மா எதை முற்படுத்தி இருக்கிறது என்பதை அவதானித்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான்.
மீண்டும் வத்தகுல்லாஹ், அல்லாஹுவை தக்வா செய்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்பவற்றை எல்லாம் அல்லாஹ் பூரணமாக அறிந்திருக்கிறான் என்று அல்லாஹ் தகவல் தருகிறான். இந்த ஆயத்தினுடைய தகவலை நமக்கு தருகிற பொழுது அதனுடைய தாத்பரியம் எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை உணர்த்தும் முகமாக அல்லாஹு தஆலா சொல்லுகிற வார்த்தை, ஒரு விஷயத்தை அல்லாஹ் ஒரு தடவை சொல்லுவான், ஆனா 2 முறை சொல்லி இடையில அந்த செய்தியை கொண்டு வந்து சேர்த்தல் என்பது மிகுந்த ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒன்று, மிகுந்த கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒன்று. யா அய்யுஹல்லதீன ஆமனூன் அல்லாஹ் கூப்பிட்டான், விசுவாசிகளை தான் அல்லாஹ் கூப்பிடுறான். கூப்பிட்டுட்டு இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை தக்வா செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இங்க இத்தகுல்லாஹ் அல்லாஹ் ஒரு தடவை சொல்லிட்டு ஒல் தந்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின், நாளை மறுமைக்காக ஆத்மா எதை முற்படுத்தி இருக்கிறது என்பதை அவதானித்துக் கொள்ளட்டும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் அல்லாஹ் கொடுக்கிறான், ஒரு செய்தி அல்லாஹ் கொடுக்கிறான். நாளை மறுமைன்னு ஒண்ணு இருக்குது, அதுக்காக அந்த ஆத்மா எதை முற்படுத்தி வச்சிருக்குது, எதை தயார் செய்து வச்சிருக்குது. யாருமே வந்து உதவ முடியாத அந்த சந்தர்ப்பத்தில் அந்த இடத்துல நீங்க உங்களுக்கு பாதுகாப்பாக எதெல்லாம் நீங்க வந்து அனுப்பி வச்சிருக்கிறீங்க, எதை தயாரா வச்சிருக்கிறீங்க நல்லா கேட்டுட்டு மீண்டும் அல்லாஹ் சொல்கிறான் இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்க தக்வா செய்து கொள்ளுங்கள். அப்ப 2 தக்வாவுக்கு இடையில் அல்லாஹ் சொல்கிற செய்தி இது. இதில் ஆழமான பல படிப்பினைகளை அறிஞர்கள் தந்தாலும் சில பெருமக்கள் இப்படி சொல்வார்கள், தக்குவா யாரிடத்தில் சரியாக இருக்குமோ அவர்களுடைய ஆத்மா செய்பவைகள் எல்லாம் நாளை மறுமைக்கானதுதான் என்று முன்னிறுத்துவார்கள். தக்குவா யாருக்கிட்ட சரியா இருக்க வேண்டிய விதத்தில் இருக்குமோ, அப்படி இருக்க வேண்டிய விதத்தில் இருந்தால் அவங்க செய்யறது எல்லாமே நாளை மறுமைக்கானதுதான், இந்த உலகத்துக்கானது கிடையாது. தக்குவா இல்லை என்றால் ஆரம்பமும் கடைசியும் தக்குவா இருக்கணும். எந்த ஒரு செயலை எடுத்துக்கொண்டாலும் சரி, சுருக்கமா நமக்கு அறிஞர்கள் அழகா சொல்லுவாங்க, நம்ம எல்லாம் அறிவாளிகள், அதனாலதான் நாம தொலை வந்திருக்கிறோம். ஏன்னா தொழுகையுடைய கடமையில முக்கியமானது என்னன்னா முஸ்லிமா இருக்கணுங்கிறது ஒண்ணு, 2வது புத்திசாலியா இருக்கணும், ஆக்கிலா இருக்கணும், அறிவாளியா இருக்கணும். ஜாகில்களுக்கு கடமை கிடையாது. அப்ப நமக்கு அல்லாஹ் அறிவை தந்திருக்கிறான், தெளிவை தந்திருக்கிறான். அந்த தெளிவோடு தான் நாம என்ன செய்யறோம், ஒவ்வொரு இபாதத்தையும் செய்யறோம், இபாதத் செய்ய பணிக்கப்பட்டிருக்கிறோம். எந்த இபாதத்தும் வந்து ஆக்கில் இல்லாதவனுக்கு கிடையாது. மஜ்னூனா ஒரு ஆள் இருக்கிறார், அவருக்கு தொழுகை கடமையா? கிடையாது. அவன் ஏற்கனவே அவனுக்கு சுய நினைவு கிடையாது, மஜ்னூன். நம்ம பைத்தியம்னு சொல்றோமா இல்லையா? அவங்களுக்கு வந்து தொழுகை கடமையா? இல்ல. நோன்பு கடமையா அவங்களுக்கு? இல்ல. ஹஜ்ஜு கடமையா? இல்ல. எந்த கடமை அவங்களுக்கு கிடையாது. இன்னொருபடி மேல சொல்ல போனா நாளைக்கு மறுமையில் அவங்களுக்கு விசாரணையே கிடையாது. அதனால கடமை கிடையாது. எதனால கடமை கிடையாதுன்னா நாளைக்கு விசாரணையில் அவங்க அகப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க புத்தி சுவாதீனம் இல்லாம அல்லாஹ்வினால் இந்த உலகத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு படிப்பனைக்காக. அது வந்து குறைகள் என்ற அடிப்படையில் பார்க்காமல் எந்த ஒன்றையும் நாம் படிப்பினை என்று பார்த்து விட வேண்டும் என்று நமக்கு ஆன்மீக அறிஞர்கள் சொல்லுவாங்க. ஒரு ஆளுக்கு கண்ணு தெரியல, அவர் கண்ணு தெரியாது குறை அப்படின்னு இல்லை. ஒரு ஆளுக்கு காது கேட்கல, அவர் காது கேட்காது குறை. ஒரு ஆளுக்கு கை வேலை செய்யாது, கை வேலை செய்யல, அது ஒரு குறை. கால் வேலை செய்யல, அது ஒரு குறை இல்லை. அறிஞர்கள் சொல்லுவாங்க, அது நீங்க குறையா பார்க்கப்படாது. குறையா பார்த்தீங்கன்னா அது அந்த உறுப்பில் உள்ள குறை அல்ல, உங்கள் மனதில் இருக்க வேண்டிய தக்குவாவின் குறை என்பார்கள். அவர் உறுப்புல உள்ள குறை உங்களுக்கு தென்படல, உங்க உள்ளத்துல இருக்கக்கூடிய குறை உங்களுக்கு தென்படுகிறது. அவர்கிட்ட அந்த குறை இருக்கிறது என்று நீங்கள் எப்பொழுது பார்க்க துவங்குவீர்களோ அப்போ உங்க உள்ளத்தில் அந்த குறை இருக்கிறது என்று அர்த்தம் என்றும் என் மக்கள் சொல்வார்கள். அப்ப எதை பார்க்கணும், அது குறை இல்லையா? இல்லை இல்லை. அல்லாஹுவின் குதிரத்தை சில பேருக்கு தந்திருக்கிறான், சில பேர்கிட்ட எடுத்திருக்கிறான். எடுத்தவர்களை வைத்து படிப்பினை பெறுவதற்காக முன்னிறுத்தப்பட்டவர்களே தவிர அவர்களை வைத்து அல்லாஹ் சந்தோஷப்படவா போறான்? ஒரு ஆளுக்கு கண்ணை எடுத்தாச்சு, அல்லாஹ்வுக்கு ரொம்ப சந்தோஷமா?
ஒரு ஆளுக்கு காது கேட்காம வச்சுட்டான், அல்லாஹ்வுக்கு என்ன பெரிய சந்தோஷமா? இல்லை இல்லை. அடியார்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், காதை உனக்கு தந்திருக்கிறேன், அவருக்கும் காது இருக்கிறது, அந்த காதை கேட்கும் திறனை நான் எடுத்திருக்கிறேன், தந்தவற்றை கொண்டு நீ சரியாக நடந்து கொள் என்று நமக்கு உணர்த்துவதற்காக அல்லாஹ் கொஞ்சம் குறைய வச்சிருக்கிறான். குறை சொல்றதுக்காண்டி இல்லை. மேன்மக்கள் நல்ல விஷயங்களை செய்து விட்டால் அந்த நல்லது அப்படிங்கிறதுக்கு என்னப்பா அளவுகோல்? நாம செய்யறோம் இபாதத்து, இப்ப தொலை போறோம், குர்ஆன் ஓதுவோம், இந்த பிற இபாதத்தை செய்வோம், அது உண்மையிலேயே அது அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாச்சா, நாளைக்கு மறுமையில நமக்கு பயன் தரக்கூடியதா அப்படின்னு சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வெறுமனே உழைக்கிறார் ஒருத்தர், காசு கிடைக்குது, கிடைச்சதோட முடிஞ்சதா, தூக்கி அப்படியே போட்டு போயிடுவாரா? அது எந்த அளவுக்கு தொகைகள் அதிகமாக இருக்குமோ, எவ்வளவு வேல்யூவா இருக்குமோ அந்த அளவுக்கு அதை சேஃப்டியா வைப்பார். கொஞ்சம் கம்மியானதா இருந்தா பாக்கெட்ல போட்டுக்குவாரு, கொஞ்சம் கூடுதலா இருந்தா பேங்க்ல போட்டுக்குவாரு, இல்லன்னா அதை கொஞ்சம் வேற விதமாக ஏதாச்சும் ஒண்ண மாற்றி வைக்கலாமான்னு யோசிப்பாரு. இவர் தான் அறிவாளி, புத்திசாலி. அது இல்லாம கிடைக்கிற காசை ஃபுல்லா சும்மா அப்படியே பாக்கெட்லயே வச்சுக்கிட்டாங்க வைங்க, இவர் புத்திசாலியா? இல்ல. அதை எப்படி நாம சேமிக்கிறதுன்னு பார்க்கணும், அதை எப்படி பெருக்கிறதுன்னு பார்க்கணும், அந்த அடிப்படை. அப்ப அறிஞர்கள் சொல்லுவாங்க நமக்கு தெளிவா, இப்ப நாம செய்யறது நல்லது அப்படிங்கிறது செயலை வைத்தல்ல, ஒன்ன வச்சுதான் இருக்கு. ஏன்னா நல்லது எல்லாமே நமக்கு நாளைக்கு மறுமையில பாக்கியமாகாது. இப்ப தொழுகை நல்லது தானே, யாராவது தொழுகை கெட்டதுன்னு சொல்லுவாங்களா? நோன்பு நல்லது தானே, யாராவது கெட்டதுன்னு சொல்லுவாங்களா? ஜக்காத்து சதக்காக்கள் நல்லது தானே, யாராவது கெட்டதுன்னு சொல்லுவாங்களா? ஒரு ஆள்கிட்ட போய் சதக்கா கொடுக்கலாமா, நல்லதா கெட்டதான்னு கேட்டா, இல்ல அது கெட்டதுன்னு யாராவது சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. தொலை போற நல்லதா கெட்டதான்னு கேட்டா, என்னங்க இப்படி கேட்கறீங்க, ஒரு தொழுகையை போய் நல்லதா கெட்டதான்னு கேட்கறீங்களன்னு கேட்பாங்க. ஒரு நோன்பு பிடிக்கிற நல்லதா கெட்டதான்னு கேட்டா, என்னங்க இப்படி கேட்கறியா, நல்லதா கெட்டதாங்கிறதுல என்ன சிந்திக்க வேண்டியது இருக்கு, நல்லது இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இறை கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு செயல் நல்லதா கெட்டதா அப்படிங்கறது, இப்ப நாம் செய்கிறோம்னு வைங்க, நான் செய்கிற தொழுகை நல்லதுதான், நோம்பு நல்லதுதான், ஜக்காத்து சதக்கா நல்லதுதான், அதெல்லாம் நல்லதுதான். நீ செய்யற நோம்பு நல்லதா, நீ பிடிக்கிற நோம்பு நல்லதா, நீ தொழுகிற தொழுகை நல்லதா, நீ கொடுக்கிற ஜக்காத்து நல்லதா, இதைத்தான் சிந்திக்கணுமே தவிர தொழுகை நல்லதுதான் அதுல என்ற மாற்றுகிறது கிடையாது. அப்ப நான் பிடிக்கிற நோம்பு நல்லதா, நான் தொழுகிற தொழுகை நல்லதா, எனக்கு அது பயன் தரக்கூடியதா அப்படின்னா, இந்த ஆயத்தை மேற்கோள் காட்டி பெருமக்கள் சொல்லுவாங்க, இத்தகுல்லான்னு ரெண்டு பக்கமும் அல்லாஹு தஆலா சேஃப்டியா வச்சுக்கிட்டு சொல்றான் பாருங்க. அப்படின்னா நல்லா புரிந்து கொள்ளணும். அல்லாஹ் இத்தகுல்லான்னு சொல்றான், ஒல் தந்தர் நப்சும் மா கத்தம்பத்தில் கதின், ஆத்மா நாளைக்கு மறுமைக்கு எதை முற்படுத்தி இருக்குன்னு பாத்துக்கிறட்டும்னு சொல்லிட்டு ஒத்தகுல்லா திரும்ப தக்குவாவை சொல்றான், இத்தகுல்லான்னு சொல்றான். இரண்டு தக்குவாவையும் அப்படியே இரு ஓரங்களில் வைத்துவிட்டு நீ செய்கிற செயலை குறித்த தகவலை அல்லாஹ் தருவதை கொண்டு அறிஞர்கள் சொல்லுவாங்க, எப்பா ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாலையும் தக்குவா பின்னாலையும் தக்குவான்னா, நீ அந்த செயலை செய்கிற பொழுது அல்லாஹ் ரசூலுக்கு உகந்த விதத்துல செய்யணும். செஞ்சதற்கு பின்னால அது அல்லாஹ்வுக்கு மாத்திரமே, அல்லாஹ்வுக்கு உகந்ததை செய்யணும், அல்லாஹ்வுக்கு மாத்திரமே தெரியும்படி செய்யணும். இப்படி நீ வச்சு பாதுகாத்துட்டேன்னு சொன்னா, அது அல்லாஹ்வுடைய கட்டளைக்குள்ளால் அகப்பட்டுடுச்சுன்னு சொன்னா பயமே கொள்ளாத, நாளைக்கு மறுமையில் அது உனக்கு பயன்தான் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பார்ப்போமே, லா துபுத்திலு சதகாத்திக்கும், உங்களுடைய தர்மங்களை நீங்க வீணாக்கிடாதீங்க அல்லாஹ் சொல்றான். சதகா செஞ்சதுக்கு பின்னால உள்ள செயல் இது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற வார்த்தை, லா துபுத்திலு சதகாத்திக்கும், உங்களுடைய தர்மங்களை நீங்க வீணாக்கிடாதீங்க, பாத்தில் ஆக்கிடாதீங்க. இப்ப செயல் செஞ்சதற்கு பின்னால தான் இந்த செயலை சொல்ல முடியும். நீங்க வீணாக்கிடாதீங்க அப்படின்னு சொன்னா செய்யறதுக்கு முன்னால செய்யவே இல்லை, அப்புறம் எங்க வீணாக்குறது? செயலை செஞ்சதுக்கு பின்னாலதான் அல்லாஹ் சொல்றான், லா துபுத்திலு சதகாத்திக்கும், உங்களுடைய தர்மங்களை வீணாக்கிடாதீங்க. அப்போ நீ தர்மம் செய்யணும்னு முடிவு பண்ணி செஞ்சுட்ட, அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ் கொடுன்னு சொல்றான் கொடுத்துட்ட, ஜக்காத்துன்னா சதக்கான்னா நீ கொடுன்னு சொன்னா கொடுத்துட்ட, கொடுத்ததற்கு பின்னால அல்லாஹ் சொல்றான் அதை வீணாக்கிடாதப்பா. எதை கொண்டு? பில் மன்னி ஒல் அதா, சொல்லி காட்டுறத கொண்டு, நோவின கொடுக்கறத கொண்டு நீ அதை வீணாக்கிடாத. இப்ப பின்னாடியும் தக்குவா தேவைப்படுது. செயலுக்கு முன்னால் ஒரு தக்குவா செஞ்சிடணும்ல, செய்யவே இல்லை. அப்ப செயலுக்கு முன்னால் ஒரு தக்குவா தேவைப்படுகிறது. அது என்ன தக்குவா?
அந்த செயலை நான் செய்யணும்னு வர்றேன் பாருங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று செய்யணும்னு வர்றேன் பாருங்க, அல்லாஹ்வுக்கு பிடிக்கும்னு செய்யணும் பாருங்க, அல்லாஹ் ரொம்ப விரும்புவான்னு செய்யறோம் பாருங்க, அல்லாஹ் எனக்கு ரொம்ப பாக்கியத்தை தந்திருக்கான்னு நினைச்சு நான் செய்யணும்னு துடிக்கிறேன் பாருங்க, அந்த தக்குவா இருந்தா தான் செயலை செய்ய முடியும். இப்ப செயலை செஞ்சிட்டியா, செஞ்சதற்கு பின்னால அந்த செயலை பாதுகாக்கணுங்கிறான், அது தக்குவா. செஞ்சு முடிச்சுட்டா முடிஞ்சது நல்ல, அப்பாடா. சில பேர் நாம சொல்லுவோமா இல்லையா, சில பேர் இரவு நேரங்கள்ல சொல்லுவோம், அப்பாடா தொழுது முடிச்சுட்டப்பா, கடமை முடிஞ்சு போச்சு அப்படிமா இல்லையா. ஒரு மோமினுக்கு முடிவுங்கிறது கிடையாது, எண்டுங்கிறது எப்பன்னா அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுதுதான் எண்டு. அல்லாஹ்வை போய் சந்திக்கிற வரைக்கும் முடிவே கிடையாது. பயந்து கொண்டே இருப்பார்களாம் பெருமக்கள். எப்படி? நிறைய சொத்துக்களை சேர்த்து வச்சு, அப்படி எல்லாம் தங்கமா வீட்டுல குவிச்சு வச்சு, ஒரு ஆள் வீட்டில் இருக்கிறாரு, அப்பாடா எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துட்டோமான்னு சேஃப்டியா இருந்துருவாரா? அதுக்கப்புறம் தான் பயமே, எவன் எங்க தொலை போடுவான்னு தெரியாது, எவன் நமக்கு டார்ச்சர் கொடுப்பான்னு தெரியாது, என்ன பிரச்சனை வருமோ தெரியாத, என்னென்ன விவகாரங்கள்லாம் வருமோ தெரியாதுன்னு பின்னாடி பயந்துகிட்டே காலத்தை கடத்துறான் பாருங்க. அதை போய் எல்லாத்திலையும் சொல்லிடுவோமா? இன்னைக்கு எவ்வளவு கோடி நான் வீட்டுல வச்சிருக்கேன் தெரியுமா, எவ்வளவு தங்கத்தை வீட்டுல வச்சிருக்கேன் தெரியுமா, யார்ட்டையாவது சொல்லுவோமா? ஒரு ஆள்கிட்ட கூட சொல்ல மாட்டோமே. ஆனா வெளியில சந்தையை விரிச்சிடுறமே, சடங்கா இதாக்கிறமே, இன்னைக்கு நான் தஹஜ்ஜத் எவ்வளவு தொழுதுன்னு தெரியுமா, நான் எவ்வளவு இன்னைக்கு தர்மம் செஞ்சேன்னு தெரியுமா, எவ்வளவு பெரிய இதெல்லாம் சொல்லிடுறமே. சொன்ன விவகாரம் அப்படிங்கிறாங்க. ஏன் இப்லீஸ் உங்களை சொல்லுவான், ஏதாச்சும் ஒண்ணு அதை ஃபசாத் ஆக்கிறதுக்கு பார்ப்பான், பாத்தில் ஆக்கிறதுக்கு பார்க்குவான். நீங்க தான் சரியா இருக்கணும். அப்ப இரு தக்குவாக்களும் சரியாக அமைந்து விட்டால் பயமே கொள்ளாதீர்கள். நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாமே உங்கள் ஆத்மாவிற்காக, நீங்கள் நாளை மறுமைக்காக முற்படுத்தி விட்டீர்கள். அந்த அடிப்படையில தான் வருகிற ரமலானை இப்ப நம்ம தக்குவாவோட அணுக கடமைப்பட்டிருக்கிறோம். அதுவும் நம்ம கிட்ட தக்குவாவை விட்டு செல்லுன்னு அல்லாஹ் சொல்றான். நீங்க தக்குவாவோட அதை அணுகுங்க, அது தக்குவாவை உங்களுக்கு பரிசா தரும். குதிபா அலைக்கும் சியாம கமா குதிபா அலல்லதீன மின் கபலிக்கும்னு சொல்றான். உங்கள் முன்னுண்டானவர்களுக்கு ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டது மாதிரி உங்க மேலையும் கடமையா இருக்குது. எதற்காக? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்க எல்லாம் தக்குவாதாரிகளாக ஆகுவதற்காக. அப்ப செயலை செய்யறதுக்கு ஒரு தக்குவா தேவைப்படுது. செய்ததற்கு பின்னால் தக்குவாவை நமக்கு அது நிலைப்படுத்தி செல்லும். அப்ப நோம்பு நமக்கு அந்த பாக்கியத்தை தருது. அத்தகைய ரமலானை நம்ம அடைய போறோம். ரமலானை அடைதல் என்பது அல்லாஹ் யாருக்கு நாடி இருக்கிறானோ அவர்களுக்கு தருகிற பெரும் பாக்கியம். கடந்த ரமலான்ல இருந்தவங்க இப்ப நம்மளோட இல்ல. இப்ப நாளைக்கு நாம இதை அடைய இருக்கிறோமா இல்லையான்னு இப்ப வரைக்கும் நமக்கு தெரியாது. கடைசி நொடி வரைக்கும் நமக்கு தெரிய போறது இல்ல. ஏன்னா இன்னைக்கு எந்த வயசுல எப்படி யாருக்கு மரணம் வருங்கிறத சொல்லவே முடியல. மருத்துவர்களே தலையை பிச்சுக்கிற, அந்த பிள்ளைக்கெல்லாம் போய் ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்லிக்கிட்டு, சுருக்கமா 25 வயசு 26 வயசு கடக்கிற பொழுது அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா அன்றைய காலத்துல யாரும் நம்ப மாட்டான். இன்றைய காலத்துல ஏன்னா நடவடிக்கைகளும் அப்படி இருக்கிறது. இரவு மிக நேரம் கழித்து அவர்கள் சாப்பிடுவது, உறங்குவது மிகுந்த ஆபத்தை வருத்துகிற செயல்களாக அவைகள் எல்லாம் அமைந்து விடுகிறதுன்னு மருத்துவர்கள் எச்சரிக்கை செய்யறாங்க. முன்னோர்கள் படுக்க சென்ற நேரத்தில் தான், முன்னோர்கள் எழுகிற நேரத்தில் தான் இன்றைய பிள்ளைகள் படுக்கவே செல்கிறார்கள். நமது முன்னோர்கள் எல்லாம் எழுந்த நேரம் அது இரவு 2 மணி 2:30 மணி 3 மணிகள் என்பது அது எழுகிற நேரம். தஹஜ்ஜுத்துக்காக எழுகிற நேரமாக இருந்தது 3 மணி எல்லாம். அன்றைய முன்னோர்கள் எந்த நேரத்தில் எழுந்து அல்லாஹ்வின் சமூகத்தில் தன்னை முன்னிறுத்தி காட்டினார்களோ, இன்னைக்கு அவன் விரும்புற கூப்பிடுற நேரத்துல தான் நான் படுக்க போறேன்னு போறான். அவன் கூப்பிடுற நேரம் அது. ஹல்மின் முஸ்தகபிரின் ஹல்மின் முஸ்தர்ஸிகின் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிற நேரம் அது. ஒவ்வொரு நாளும் கேட்கிறான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவன் எப்ப கூப்பிடுறானோ, இந்த நேரத்துல என்கிட்ட யாராவது கேட்கறவங்க இருக்கிறீங்களான்னு அவன் கூப்பிடுற நேரத்துல தான் குட் நைட்னு போயிடுறான். எப்படி ஆரோக்கியம் நிலைக்கும்? அப்ப இறை விசுவாசிகள் நமக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிற பெரும் கொடைகள் ஆரோக்கியம். அதை சரியாக பேணி பாதுகாக்க வேண்டும். அதனால தான் மேன்மக்கள் ஒரு துஆவை செய்வாங்க, அல்லாஹும்ம சல்லிம் லி ரமலான், யா அல்லாஹ் எனக்கு ரமலான சலாமத்தா சேர்த்து ரஹ்மானே. அல்லாஹும்ம சல்லிம்னி லி ரமலான், ரமலானுக்கு என்ன கொண்டு ஆரோக்கியமா சேர்த்துருன்னாங்க. ரமலானை என்கிட்ட ஆரோக்கியமா சேர்த்துரு யா அல்லாஹ், ரமலானுக்கு என்னையும் கொண்டு ஆரோக்கியமா சேர்த்துரு. ரமலான் நாம இருந்தோம், ரமலான் சலாமத்தா நம்ம கிட்ட வந்துட்டு, ஆஜியார் நோன்பு வைக்கலையா, சுகரு பிரஷரு
அது இது எல்லாம் சொல்றோம். அப்ப நாம ரமலானுக்கு தயாரா இல்ல, ரமலான் தயாரா நம்ம கிட்ட வந்துருச்சு. ரமலானும் என்னிடத்தில் வந்து சேர வேண்டும், ரமலானுக்கு நானும் சரியாக இருக்க வேண்டும். வெறுமனே ரமலான் கிடைக்கிறதுல பெருசு அல்ல, ரமலானுக்கு நாம் சரியாக இருக்கிறோமா, நாம அதுக்கு ஆரோக்கியம் முக்கியம் இல்ல. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி சொன்னார்கள் ஆரோக்கியத்தை குறித்து. என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மொழிகளை நாம் பார்க்கிற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறித்து ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, இதா தகல ரமலான் தகய்யர லௌனுஹு, அப்படியே முகமெல்லாம் பேதலிச்சு போய்விடும், அப்படியே மாறிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முன்னாடி பார்த்த மாதிரி ரமலான்ல பார்க்க முடியாதுங்கிறாங்க. அவங்களுடைய முகமெல்லாம் அப்படி நிறம் மாறி போய்விடும், அவங்களோட உடல் எல்லாம் அப்படியே இபாதத்துக்கு தயாராகிவிடும். கஸரத்து ஸலாத்துஹு, தொழுகை எல்லாம் ரொம்ப அதிகமாகிடும். இப்ப எல்லாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இபாதத்துக்காக வேண்டிய ஹரத்துக்கு போறாங்க, அங்கேயே 10 அப்படின்னு கொரோனால ஏற்பட்ட தாக்கம் இன்னைக்கு உலகளாவிய ரீதியில் எல்லா பாதிப்பையும் ஏற்படுத்தி போச்சு மாதிரி. அப்ப ஏறின விலை இன்னும் இறங்கல, அப்ப என்னென்னலாம் மாற்றம் ஏற்பட்டுச்சு அதெல்லாம் இன்னும் மாறல. அதே மாதிரி இபாதத்துக்கு அது ஒரு நோயா பிடிச்சு போச்சு. இரு ஹரத்திலும் 10 தான் தொழ வைக்கிறாங்க, ஆரம்பத்துல அதான் வந்துகிட்டு இருக்கு, 20 தான் வந்துகிட்டு இருக்கு. இதுல சில பேருக்கு ஒரு சபலத்தனமான சந்தோஷம் வாங்கல, பாத்தீங்களா அங்க குறைஞ்சிருச்சு பாத்தீங்களான்னு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதுல குளிர்காயக்கூடிய சில பேர். இஸ்லாமிய சமூகம் இப்படி கிடக்கு நிலைமை. மீடியாக்களை திறந்து பார்த்தோம்னா ஒரு நேர்மையான ஒரு அழகான வார்த்தைகளோடு உரையாடுவது இல்லாமல் இப்படியெல்லாம் காலம் கழிகிறது. அங்கேயே குறைஞ்சு ஊத்து பாத்தீங்களா, ஒருத்தன் போடுறான், பின்னாடி போடுறான் பாத்தீங்களா, அப்ப கூட ஒரு 8 10 தான் ஆக்கி இருக்கிறாங்க அப்படின்னு இந்த சர்ச்சைகள். இபாதத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸரத் ஸலாத்துஹுன்னு சொல்றது ஆயிஷா நாயகி. பைஹகி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்றாங்க, பெருமானார் தொழுகைகளை அதிகப்படுத்திக் கொள்வார்கள். இதுல ரமலான்ல நம்மால் புரியாம சில சர்ச்சைகள் ஓடிக்கிட்டு இருக்கும். அது காலமெல்லாம் இருக்கதான் போகுது. நாம நம்மளை குறித்து தான் பதில் சொல்ல போறோம், அல்லாஹ் கிட்ட அடுத்தால பத்தி கிடையாது. இதே ஆயிஷா நாயகி தான், இதே ஆயிஷா நாயகியுடைய ரிவாயத்தை வச்சுக்கிட்டு தான் சண்டை நடக்கும் பாருங்க. இதே ஆயிஷா நாயகி ரிவாயத்தை வச்சுக்கிட்டு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஆயிஷா நாயகி கேட்கப்பட்டது, ரசூலுல்லாஹ்வுடைய இரவு தொழுகை எப்படி இருக்கும் என்று. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது 8 ரக்காத்து தொழுதாங்க, அதுக்கப்புறம் வித்ர் 3 ரக்காத்து தொழுதாங்க, 11 விட கூட இல்ல, இப்படி வந்துகிட்டு இருக்கும். சரி 11 விட கூட இல்ல, அப்ப கஸரத் ஸலாத்துஹுன்னு ஆயிஷா நாயகி சொல்றாங்கல்ல, இந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை ரமலான்ல அதிகரிச்சுன்னு சொல்றாங்கல்ல. அவங்க சொன்னது முந்தன ஹதீஸ்ல பார்த்தோம்னா ரமலானிலும் சரி ரமலான் அல்லாத காலத்திலும் சரி 11 விட அதிகப்படுத்தல. சரி, இது ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் என்ன, கஸரத்து ஸலாத்து, ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை அதிகமாயிடும் ரமலான்ல. அப்ப இங்கேயே புரிஞ்சு போச்சு அது வேற இது வேறன்னு சொல்லி. அது வளமையா தொழுகிற தொழுகை, ஒரு தொழுகையை குறித்து. உதாரணமா இப்ப எப்படிங்க காலையில் எப்படிங்க தொழுவாங்க, துஹாவுடைய தொழுகைன்னு வச்சுக்கோங்க, இப்படி தொழுவாங்கன்னு சொல்லலாம். என்னைக்காச்சும் அது கூட போது குறையும் போது ஃபர்லான தொழுகை சுபுகு எத்தனைங்க, ரமலான் அல்லாத காலத்திலும் 2 தாங்க தொழுவாங்கன்னு சொன்னாங்கன்னு வைங்க, அப்படி 2ஓட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா? இல்ல, அங்க சொன்னது வித்ருடைய தொழுகை, கியாமுல் லைல்ங்கிற. அது கியாமுல் லைல் ஒரு தொழுகையே கிடையாது. கியாமுல் லைல்னா என்ன, இரவுல தொழுகிற தொழுகை எல்லாத்துக்கும் பேர் கியாமுல் லைல் தான். கியாமுல் லைல்னு ஒரு தொழுகை இருக்கா? மற்ற விஷயங்கள்ல சர்ச்சையை கொண்டு வந்து கரெக்டா போட்டு மண்டையை குழப்பி விட்டுறாங்க. கலா தொழுகையே கிடையாது, எங்காவது இருக்கிறதா? எதெல்லாம் அறிஞர்கள் சொல்லுவாங்களோ அத்தனைக்கும் மாற்றமா ஏதாவது சிந்திக்க முடியுமான்னு சொல்லியே ஒரு குழு சிந்திச்சுக்கிட்டு இருக்கும். இமாம்கள் இப்படி சொல்லிட்டாங்களா, இதுக்கு மாற்றமா ஏதாவது கடக்கான ஹதீஸை தேடுறது. அதுல சொன்னதுதான் நம்ம இமாம்கள் சொன்னாங்க, எப்பா கல்லா தொழுக உடனே தொழுதுறணும்பா, அவளு தொழுக கலாவாயிட்டு. கலான்னா என்ன, நேரம் தவறி போச்சுன்னு அர்த்தம். நேவர் தவறி போச்சுன்னா அந்த தொழுகையே கிடையாதா? கலா, அது உனக்கு உன் மேல விதியாக்கப்பட்டது, அதை நீ விட்டுட்ட, அதை நிறைவேற்றணும். உன் மனசுல அதை கல்லான்னு நினைச்சு தொழுவு. யாரெல்லாம் நான் லொஹரை விட்டுட்டேன் நேத்து, இன்னைக்கு தொழுவுறேன்னு தொழுவு. அப்படி ஒன்னே கிடையாதுன்னு சொல்லி ஒரு சமூகத்தை எப்படி கட்டமைச்சு வச்சிருக்கிறாங்கன்னா, முடிஞ்சு போனா முடிஞ்சு போனதுதான், அதுக்கப்புறம் நிறைவேற்றலாம் தேவையில்ல. ஒரு இளைஞன் கேட்கிறான், அப்படிலாம் கிடையாது இல்லையா அப்படிங்கிறான். எவ்வளவு அழகா கெடுத்து வச்சிருக்கிறான். அதுக்கு அறிவார்ந்த ரீதியில் அவனுக்கு இப்லீஸோட அறிவுல யாரு வரணும், அறிவார்ந்த ரீதியில நாங்க எதுக்கு இப்படி சொல்றோம்னு சொன்னா, அப்பதான் அவன் அந்த நேரத்துல தொழுவான். எல்லாம் அல்லாமாவா இருக்கிறான், எல்லாம் தக்குவால கூடினாலா இருக்கிறான்,
மனுஷன் கடைசி வரைக்கும் அவன்கிட்ட இப்லீஸ் சேட்டை விளையாடிக்கிட்டே தானே இருப்பான். அப்ப அவன் தொழவே தேவையில்லையா? கலா தொழுகை ஒன்று இருந்தால் காட்டுங்கள் பார்ப்போம் அப்படின்னு. கலா தொழுகை எங்க இருக்கு? நேரம் தவறுனதுக்கு பேர் தான் கலா. அதே மாதிரி தான் இரவு தொழுகைன்னா எங்கப்பா இருக்கு? இரவுல தொழுகிற எல்லா தொழுகையும் இரவு தொழுகை தான். அது வித்ராக இருக்கட்டும், தஹஜ்ஜத்தாக இருக்கட்டும், கியாமுல் லைல் இரவுல தொழுகிற தொழுகை. காலையில தொழுதா ஸலாத்துன் நஹார், இரவுல தொழுதா கியாமுல் லைல். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை அதிகரிப்பாங்கன்னு இருக்குது. பெருமானாருடைய நடவடிக்கை குறித்து ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, வபதஹல்ல ஃபி துஆஇ, துஆவுல ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்க, அதிகமா துஆ செஞ்சிட்டு இருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வார்த்தைகள் இப்படி பதியப்படுகிறது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, மர்ஹபம் பி முத்தஹிரன துனூப், எங்க பாவங்களை எல்லாம் மன்னிக்க கூடிய, அதை விட்டு பரிசுத்தப்படுத்தக்கூடிய ரமலானே உன் வரவு நல்வரவாகட்டும் என்று ரமலானை அழகான முறையில் வரவேற்பார்கள். அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தான் என்ன செஞ்சாங்க? அழகான முறையில் ஒரு இமாமுக்கு கீழே ஜமாத்தாக 30 நாளும் தொழுகலாம், 29 நாளும் தொழுகலான்னு கொண்டு வந்து ஆரம்பிச்சது அவங்க தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 நாள் தான், 4ஆம் நாள் வெளியே வரவே இல்லை ரசூலுல்லாஹ். ஜமாத்தா தொழலாம் இல்லை, தொலை சொல்லவும் இல்லை. நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாததை சொல்லாததை செய்ய மாட்டோம் அப்படின்னா 3 நாள்ல மூடிடணும் கதையை. ரமலான் 1, 2, 3 மூணோட முடிஞ்சு போச்சு. 4ஆவது நாள் பள்ளி பக்கம் யாரையும் வரக்கூடாது, பள்ளி இழுத்து மூடணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாளைக்கு மேல தொழு வச்சாங்களா? இல்ல இதுக்கப்புறம் நான் வரல, நீங்களா ஜமாத் வச்சுக்கோங்க, ஒரே ஒரு ஹதீஸ் காட்ட முடியுமா? ஏதாச்சும் ஈவன் ஒன் ஹதீஸ் அல்லைஃபா கூட இருக்கட்டும், காட்ட முடியுமா? சும்மா ஏமாத்துறது, மக்களை போட்டுக்கிட்டு மண்டையை கழுவுறது, குழப்புறது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் என்ன செஞ்சாங்க? பள்ளியை திறந்து விட்டாங்க, பார்த்துக்கிட்டு அழகா சொன்னாங்க, நிஅமத்துல் பித்அத்து ஹாதிஹி, நாங்க இன்னைக்கு பித்அத்னால ஏதோ அசிங்கத்தில் எடுத்த சொல்லு மாதிரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அரபி கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எல்லாரும் ஒரே ஜமாத்துக்கு ஒரு இமாமுக்கு கீழே நின்று எல்லாரும் பள்ளியில நிரப்பமா தொழுகிறத பார்த்துட்டு நிஅமத்துல் பித்அத்து ஹாதிஹி, என்ன அழகான பித்அத்தாக இருக்கிறது நாங்க. அதனால தான் அறிஞர்கள் பித்அத்தை 2 வகையாக பிரிப்பார்கள். பித்அத்தை ஹசனா, பித்அத்து ஸய்யிஆன்னு சொல்லி நல்ல பித்அத்து கெட்ட பித்அத்துன்னு பிரிப்பாங்க. ஏதோ பித்அத்துவாதிகள் பித்அத்துவாதிகள்னு சொல்லி ஒரு ஹதீசுகளை வைத்துக் கொண்டு கூட சரியாக புரியாமல், அப்ப அரபு பேசினவன் எல்லாம் ஆலிம்ஷா ஆயிட முடியாது நீங்க உசா சொல்லுவாங்க. அரபு பேசினவன் எல்லாம் ஆலிம்ஷா ஆயிட முடியாதுப்பா, அவன் அரபுல தானே சொல்றான், அதனால அவன் சொல்லு சரியா இருக்கும் நினைச்சிடாதப்பா. ஏன்னா அபூ ஜஹில் இவனெல்லாம் விட தெளிவா அரபு பேசுறவன். குழப்பம் அல்ல, ஒரு இபாதத்தை போட்டு அது சங்கடமாக ஏதோ அது தேவையில்லாத தவிர்த்தது மாதிரி. பாருங்களேன், குப்புன்னு எந்திரிச்சு ஒரு போற கூட்டம் இருக்கும் பாருங்க, முந்தின வரிசையில நிக்க வேண்டியது 8 சலாம் முடிஞ்சதோட அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லி ஏதோ அத்தனை பேரும் தவறு செய்யறாங்கிற மாதிரியும், நாங்க தான் சுன்னத்தை பின்பற்றங்கிற மாதிரியும் குப்புன்னு எந்தி குத்தா போறது பாருங்க. அந்த ஆள்லாம் 3ஆவது நாளுக்கு அப்புறம் வரவே கூடாது, 4ஆவது நாள்லாம் வரவே கூடாது, எந்த பள்ளிக்கும் போகக்கூடாது. இல்லைன்னா ஒரு ஹதீஸ் கொண்டு வந்து காட்டுங்க, இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது, ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, ஒரே ஒரு ஹதீஸை கொண்டு வந்து காட்டுங்க பார்ப்போம். எதை வைத்து மக்களை குழப்புகிறீர்கள்? நாமளும் புரியாம சுத்திட்டு கிடக்கிறோம். அதுல அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷாபானுடைய 6 இறுதியில் அழகான முறையில் உபதேசம் செய்வாங்க. உங்களுக்கு அழகான மாசம் வருது, மக்கள் ஆர்வம் ஊட்டுவார்கள். அழகான மாசம் வருது, கத அல்லல்லுக்கும் ஷஹ்ருன் அதீமுன் ஷஹ்ருன் முபாரக்குன், பரக்கத்தான மாசம் வருது, பிரம்மாண்டமான அழகான கண்ணியமான மாசம் வருது. அதுல ஒரு இரவு இருக்குது 1000 மாதங்களை விட சிறந்தது, அப்படிப்பட்ட ஒரு இரவு இருக்குது. அதனால 30 நாள் நீங்க கவனமா பயன்படுத்திக்கோன்னாங்க. ஒரு நாளை கூட மிஸ் பண்ணிடாதீங்க. அதுல உங்களுக்கு ஃபர்தாக்கப்பட்டிருக்குது நோன்பு, அதை நீங்க சரியா பிடிச்சிருங்க. சின்ன சின்ன காரணங்களை சொல்லி நோன்பை விட்டுறாதீங்கன்னாங்க. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லுவான், வ அன் தஸூமு கைருல் லக்கும், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில பிஹில் குர்ஆன் வரிசையா சொல்லி வந்துட்டு அல்லாஹ் கடைசியில சொல்லுவான், நீங்க எப்படியாவது நோன்பை பிடிச்சிருங்கம்மா, நோன்பு பிடிக்கிறது சிறந்தது அப்படிமா. சின்ன சின்ன காரணங்களை தேடிக்கிட்டு இருக்காதியோ. இன்னைக்கு நான் இங்க ஒரு சின்ன சஃபர் போக வேண்டி இருக்கு, நோன்பை விடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குல்ல, விட்டுறாதியோ, முடிஞ்சா பிடிச்சிருங்க. வ அன் தஸூமு கைருல் லக்கும், சலுகை கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனா சிறந்தது நோன்புங்கிறான் அல்லாஹ். சலுகை தந்ததெல்லாம் சரிதான்பா,
அந்த சலுகையை நீ சரியா புரிந்துக்கோ. உயிர் ஆபத்து இருக்கும்னு சொன்னா உயிரா நோம்பான்னு பாத்துக்கப்பா. அது இல்லாம களைப்பா நோம்பான்னு பார்த்தா நோம்ப எடுப்பா, களைப்பு எடுப்பாங்கிறாங்க. உயிர் போகுதுன்னா பரவாயில்லை, களைப்பு இதுக்கு போய் நோன்பு விடலாமாப்பா? விட்டுறாத. இந்த ஒரு நோன்புக்கு ஈடாக நீ மற்ற மாதங்களில் எத்தனை நோன்புகள் நோற்றாலும் இந்த ஒரு நோன்புக்கு ஈடாகாது. அவ்வளவு பெரிய பாக்கியம் நோன்புல இருக்குமா? அதனால கவனமாக அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலானினுடைய அந்தஸ்துகளை குறித்து நமக்கு மிக தெளிவான தகவல்களை தருவாங்க. இந்த காலத்தில் நீங்க செய்யக்கூடிய, ரமலான் வருது, அதுல நீங்க சராசரியாக மற்ற மாதத்துல 70 ஃபர்துகளை செஞ்ச இந்த மாதத்துல செஞ்ச ஒரு ஃபர்துக்கு அந்த நன்மை கிடைச்சிருது. அவ்வளவு பெரிய பாக்கியம் அதுல கிடைக்குது. ஒரு சுன்னத்தை செய்கிற பொழுது ஒரு ஃபர்தின் அந்தஸ்துக்கு அது உயர்த்தப்படுகிறது அப்படிங்கிறது எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி இரவு வணக்கத்தை விடவே செஞ்சிராதீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா காம அஹதுக்கும் யுஸல்லி மினல் லைலி, உங்கள யாராவது இரவுல நீங்க தொழுவதாக இருந்தா ஃபல் யஸ்தக், நீங்க ஒழுங்கா மிஸ்வாக் செஞ்சுக்கங்கங்கறாங்க. நல்லா பெருமானாருடைய அழகான மொழியை பாருங்க. ஃபல் யஸ்தக், நீங்க அழகான முறையில மிஸ்வாக் செஞ்சுக்கங்க. ஃப இன்ன அஹதக்கும் இதா கரா ஃபீ ஸலாத்திஹி, அந்த இரவு தொழுகையில நீங்க நின்று இறைமறை குர்ஆன் அந்த தொழுகையில ஓதுவீங்க பாத்தீங்களா? அப்படி ஓதும் பொழுது பெருமானாருடைய வார்த்தை வலா மலக்குன் ஃபஹ அலா ஃபீஹி, ஒரு மலக்கு அவர்களுடைய அந்த இதழை உங்கள் இதழுக்கு அருகாமையில் கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய இதழை உங்கள் இதழுக்கு அருகாமையில் கொண்டு வருகிறார்கள். அது மாத்திரமல்ல, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலா யஹ்ருஜு மின் ஃபீஹி ஷைஉன் இல்லா தஹல ஃபமல் மலக்கி, நீங்கள் உச்சரிக்கிற வார்த்தை நேரடியாக அந்த அமரரின் வாய்க்குள்ளால் தான் செல்கிறது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையிலையும் கூட பாருங்க மிஸ்வாக் செய்வாங்களாம். வரும்பொழுது ஒது செய்யும் பொழுது நம்ம மிஸ்வாக் செய்யணும், நாம செய்யறது இல்லை. இன்னைக்கு சங்கடத்தில் பெரிய சங்கடம் என்னன்னா, நிறைய இன்னைக்கு ஃபசுகெல்லாம் ஏற்படுது, இல்ல ஹுலாலாம் ஏற்படுது, நிறைய ஹுலா ஏற்படுது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுல ஒரு பெண்மணி ஹுலாவுக்கான காரணம் என்னன்னு காலி கேட்கிறாரு. சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவன் சரியா பல் தேய்க்க மாட்டேங்கிறான். ஹுலாவுக்கான காரணம் உண்மைதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷா நாயகி அவட்ட கேட்டா சொல்லுவாங்க, என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள நுழைவதற்கு முன்பாக பல் தேய்த்துக் கொள்வார்கள், எங்களிடத்தில் அணுகினால் பல் தேய்த்துக் கொள்வார்கள். எவ்வளவு அழகான ஒரு மரபை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தராங்க. குளித்துக் கொள்வார்கள். இந்த அருள் நிறைந்த மாதத்தை சரியாக பயன்படுத்தணுமா? மிக அழகான பாக்கியம். ஒரு குறிப்பா சுருக்கமா ஒரு முடிவுக்கு வந்துடணும். ரமலான்ல நம்மள ஏதாச்சும் ஒரு மாற்றம் தென்படணும். அதுக்கு நாம் இப்பவுமே முடிவு எடுக்கணும். என்ன, இது ரமலான்ல இன்ஷா அல்லாஹ் இப்ப இதெல்லாம் நமக்கு கஷ்டமானது இல்ல, செய்யலாம். ஆனா உண்மையிலே அது நடக்கத்தான் செய்யுது, நாமளும் பார்க்கத்தான் செய்யற. சில பேர் அதை விமர்சிப்பாங்க, எப்படி ரமலான் வந்துட்டு நிறைய தொழுகையாளிய பார்க்கலாம், ரமலான் முடிஞ்சதோட காணா போயிருவாங்க. அதை சொல்லக்கூடாது. குறைஞ்சபட்ச ரமலான்ல ஆரம்பிக்கிற செயல் அல்லாஹு தாலா அதற்கு அடுத்த மாதத்திலும் தொடர வைப்பானா இல்லையா? அந்த பாக்கியத்துக்கு நாம எல்லாம் துவா செய்யணும். ஒரு வக்து தொழுகையை கூட ஜமாத் இல்லாம நான் தொழ மாட்டேன்னு முடிவெடுக்கணும். அப்படி செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ் அப்படி முடிவெடுக்கணும். இறைமறை குர்ஆனை ஒரு நாளும் நான் தொடாம இருக்க மாட்டேன். ஒவ்வொரு வக்திலையும் கொஞ்சமாவது ஓதிடுவேன். மற்ற நாட்கள் நம்ம தொடர்றது இல்லை. அந்த நாள்ல ஏன்னா அறிஞர்கள் சொல்றாங்க, இந்த ரமலானை அல்லாஹு தாலா குர்ஆனை இந்த மாசத்துல இறக்கணும் பாத்தீங்களா? இந்த மாசத்துல குர்ஆனை இறக்குனதுனால குர்ஆனுடைய இருதயத்திற்குள்ளால், குர்ஆன் இருதயம்னா குர்ஆனுக்குள்ளால் அந்த மாதத்திற்கு மாத்திரமே அல்லாஹு தாலா இடத்தை கொடுத்தான். ஷஹ்ரு ரமலான் மாத்திரம் தான் வந்திருக்கு. முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாத்துல் அவ்வல், ஜமாத்துல் ஆஹிர், ரஜபு, ஷஅபான், துல்காதா, துல்ஹஜ் எதுவுமே இல்ல. எது மட்டும் தான் வந்திருக்கு? ரமலான் மட்டும் தான் குர்ஆன்ல வந்திருக்குது. இந்த மாதத்தை அல்லாஹ் அதற்கு தேர்ந்தெடுத்ததால் இறைமறை குர்ஆனுக்குள்ளால் அந்த மாதத்திற்கு மாத்திரம் அல்லாஹ் ஒரு இடத்தை கொடுத்தான். அப்ப நம்ம இருதயத்திற்குள்ளால் அந்த குர்ஆனுக்கு ஒரு இடத்தை கொடுக்கணும். அதை நம்ம வெற்றக்கூடாது, சரியாக பேணி நடந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடுகிற ரமலானை நமக்கு பாக்கியமாக்கி தருவானாக. அந்த ரமலானை அல்லாஹ் நமக்கு சலாமத்தான முறையில் அடைய செய்வானாக.
நாமும் அந்த ரமலானை சரியாக பயன்படுத்துகிற விதத்தில் அல்லாஹ் நமது உடலுக்கும் உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் அல்லாஹ் மிகுந்த வலிமையையும் சக்தியையும் தந்து அந்த மாதத்தில் எல்லா இபாதாத்துகளையும் மிக அழகான முறையில் நேர்த்தியான முறையில் அவன் உகந்து கொள்கிற முறையில் செய்து முடிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, சில நேரங்களை ரமலானுடைய காலத்தில் உள்ள அந்த தொழுகைக்கான நேரங்களை அறிவிப்பு செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ரமலானுடைய காலத்தில் இஷாவுடைய தொழுகை நமது பள்ளியில் சரியாக 8:30 மணிக்கு நடைபெறும். ரமலானுடைய காலத்தில் இன்ஷா அல்லாஹ் இஷாவுடைய தொழுகை சரியாக 8:30 மணிக்கு நடைபெறும். தராவீஹுடைய தொழுகை சரியாக 8:45 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் தராவீஹுடைய தொழுகை ஆரம்பமாகும். அதே மாதிரி நள்ளிரவு கியாமுல் லைலுடைய தொழுகை இன்ஷா அல்லாஹ் 2 மணி முதல் 2:45 வரைக்குமாக அளவிடப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் 2 மணி முதல் 2:45 வரை. சஹருடைய உணவு நேரமாக இன்ஷா அல்லாஹ் நள்ளிரவு 2:45 மணி முதல் 4 மணி வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் சஹருக்கான உணவுக்கான நேரம் இங்கே ஒதுக்கப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் இதுல ஒரு இடை செய்தி ஒண்ணு, சஹருடைய நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் 2:45 3:30 வரைக்கும் 3:45 வரைக்குமான அந்த இடைப்பட்ட நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் டோக்கன் வாங்கியவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். அதனால உங்களுக்கு நீங்க இங்க சாப்பிடணும்னு முடிவு செஞ்சீங்கன்னா, யாராவது அப்படி உங்களோட நண்பர்கள் உங்களுடைய நட்புகள் யாராச்சும் வந்து சாப்பிடணும் முடிவு செஞ்சாங்கன்னா டோக்கன் வாங்க சொல்லிடுங்க. ஏன்னா பெரிய பிரச்சனையா இருக்கு, அந்த டோக்கனை வாங்கிட்டு வாங்காம வர்றது இல்ல கொண்டு வராம வர்றதுங்கிற பிரச்சனை. அதுக்கப்புறம் சரி அவங்கள விட்டுட்டோம்னு வைங்க, ஒரு நாள் விட்டாச்சு, விட்டு எல்லாரும் சாப்பிட்டாங்கன்னு வைங்க, சாப்பாடு கொஞ்சம் பத்தாம போயிட்டு டோக்கன் கையில வச்சுக்கிறவர் அப்புறம் எதுக்கு எங்களுக்கு டோக்கன் தாரீங்க, நாங்க சாப்பிடறதுக்கு எங்க போறது, இப்படிங்கிற சண்டை, இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. அதனால தயவு செய்து நாம வந்து ஏற்பாடு செய்யறது நோன்பாளிகளுக்காகத்தான். அதனால இன்ஷா அல்லாஹ் அந்த உணவை வந்து கண்ணியமாக நம்ம அருந்தி செல்லணுங்கிற முடிவுக்கு வரணும். டோக்கன் இன்ஷா அல்லாஹ் யாரு கேட்டா நம்ம கொடுக்கத்தான் செய்யறோம். அவங்க சம்பாதிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா தங்களுடைய பங்களிப்பை சிறு தொகைகள் அவங்க செலுத்தணும் முயற்சி பண்றாங்க, முடிவு செய்யறாங்க, அவங்க கொடுக்கறாங்க. இல்ல எங்களால முடியாது, எனக்கு வசதி எல்லாம் இல்ல, தர முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சூழல் அப்படி அமைஞ்சதுன்னா யாருக்கிட்டையும் பாக்கெட்ல வலுக்கட்டாயமா எடுக்கிறது இல்ல, தாராளமாக அவர்கள் உணவருந்தி செல்லலாம். அதற்காக சில தினவந்தர்கள் அவங்களுடைய பொறுப்புகளை என்ன செய்யறாங்க, பொருளாதார உதவிகளை செய்யறாங்க. அதையும் நான் உங்களுடைய கவனத்தில் தருகிறேன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய செலவினங்களுக்கு உங்களுடைய மேலான பங்களிப்பை நீங்க செய்யுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நோன்பாளிக்கு உங்களுடைய உணவு போய் சேர்ந்தால் அவர் பிடிக்கிற நோன்பினுடைய அந்த சவாபு உங்களுக்கு எழுதப்படும், அவருக்கு எந்த குறையும் இருக்காது. நோன்பு திறக்க வச்சா உங்களுக்கு அதே மாதிரி சவாபு கிடைக்கும். நாளைக்கு மறுமையில நீங்கள் தாகத்தில் இருந்தும் பசியிலிருந்தும் காப்பாற்றப்படுவீர்கள் அப்படின்னாங்க. சொர்க்கத்தில் உங்களுக்கு சுகமான விருந்து இருக்குது அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் கவனத்துல வச்சு இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய மேலான பங்களிப்புகளை இந்த சஹருடைய உணவுக்காக, இஃப்தாருடைய உணவுக்காக நீங்கள் வழங்குமாறு உங்களிடத்தில் அன்போடு நான் நினைவூட்டிக் கொள்கிறேன். அதனால இன்ஷா அல்லாஹ் 2:45 ஒரு 3:45 வரைக்கும் சஹரு டோக்கன் வைத்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். 3:45 அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்து மற்றவர்களும் வந்து சாப்பிடலாம். அந்த இதுகள்லாம் எல்லாரும் ஒத்துழைச்சிக்கனா எல்லாம் ஹைரா இருக்கும். அல்லாஹு தஆலா நிரப்பமான முறையில இந்த இபாதாத்துகளுக்கு எந்த இடையூறுகளும் இல்லாமல் நமது நடவடிக்கைகள் எல்லாம் அமைத்து தருவானாக. இன்ஷா அல்லாஹ் பெருநாளுடைய தொழுகை நம்ம கடந்த இதுல மாதிரி 2 ஜமாத்தா வைக்கலாம்னு முடிவு செஞ்சாங்க. அதை குறிச்சிருக்கிறதுனால சும்மா தகவலாக தந்துக்கிறேன். அப்ப நினைவுபடுத்துவோம். முதல் ஜமாத்து 7 மணி, 2ஆம் ஜமாத்து 8:30 மணின்னு வச்சிருக்கிறாங்க. 2 நம்மளுடைய ஒரு சூழல் சாதகத்தை கருதி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது இந்த செயல்பாடுகள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கு நிரப்பமாக்கி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.